மரம் இருக்க வீட்டில் முருங்கைக்காயோட அருமையே நிறையா பேர்த்துக்கு தெரியாதுங்க. அந்த முருங்கைக்காயை வச்சு பொரியல் செஞ்சு சாப்பிட்டோம்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் தீரவே தீராது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் செய்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா முருங்கைக்காயை நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடுகு போட்டு வரமிளகாய் போட்டுக்கோங்க, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் உரிக்க சோம்பேறித்தனப்படாமல் சின்ன வெங்காயத்தை உரித்து சால்ட்டை நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வணங்கினோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணுறத வீடியோ எடுக்க முடியல, மறந்துட்டேன். சால்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காயை மேலே போட்டு உப்பு தூவி அப்படியே தண்ணி ஊற்றி கிண்டி கிளறி மூடி வச்சு வேக விட்டிங்கன்னா அந்த ஸ்மெல்லே ஆளை தூக்கிடுங்க. இது நீங்கள் வெறும் வாயில் சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக முருங்கை மரம் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் முருங்கைக்காய் சீசன் வரப்போது மிஸ் பண்ணாமல் எல்லோரும் கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? டாட்டா.